பென்சி ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி. 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 1 மணி நேரத்துக்காவது இது ஊற வைக்கணும். அப்புறம் ரவா பென்சி ரவா 1/2 கப் எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஊறி. இப்போ இதில் ஃப்ரெஷ் வாட்டராக நம்ம ஒரு 1 இன்ச் அளவு மேலே இருக்கணும் அளவு தண்ணி அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் லைட்டாக மேலே போட்டுருங்க, 1 or 2 drops போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு சென்டராக வச்சுக்கோங்க. பவுலில் வச்சுட்டு மைக்ரோவேவில் 900 wattsல ஒரு 8 minutes ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். நடுவில் வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே அது 8 minutes ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். வெஜிடபிள்ஸ், ஆனியன், கேரட், பீன்ஸ், பீஸ், அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒரு 3/4 கப் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பீஸு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ண விட்டுடணும். பச்சை மிளகா, பட்டாணி இப்போ நான் போட்டுடுறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பைத்தம்பருப்பு பார்க்கலாம். நைட்டாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் 6 minutesக்கு நம்ம கொடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை மசாலா நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த வெஜிடபிள் நம்ம வதக்கி வச்சுருக்கோமே அது போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வென்சி ரவாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். 1/2 கப்பு. அதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் இப்போ ஒன்றா கலந்துக்கலாம். பிசிபெல்லாபாத் பவுடர் 1/2 டீஸ்பூன், இல்லைனா கறி மசாலா பவுடர் அது 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவு போட்டுடலாம். அப்புறம் நெய் 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் இந்த ரெசிப்பியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 900 wattsல ஒரு 8 minutesக்கு மறுபடியும் கொடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தி தால் பென்சி ரவா கிச்சடி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தடவை பண்ணுவீங்க இதை. தேங்க்யூ.